தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கின்றோம். சிறையில் இன்டர்காம் மூலம் பேசும் முறை வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, என்ன மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிவா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பவித்ரா, புழல் சிறையில் விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலமாக வழக்கறிஞருடன் பேசக்கூடிய நடைமுறையை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிறை கைதிகளை சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறையில் உள்ள கைதிகளுடன் இன்டர்காமில் மட்டுமே பேச வேண்டும் என கூறுவதன் மூலமாக அந்த உரையாடல்கள் பதிவு செய்யப்படுகிறதோ என்ற அச்சம் கைதிகள் மத்தியில் உள்ளதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்திலக் இன்டர்காம் உரையாடல்கள் எதுவும் பதிவு செய்யப்படுவதில்லை எனவும், தற்போது கைதிகள் இன்டர்காம் மூலமாக வழக்கறிஞர்களுடன் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் பழைய நடைமுறையே கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதற்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு கைதியை மட்டுமே அனுமதிப்பதாகவும் அதனை அதிகரிக்க வேண்டும் என்றும் நீதிபதியிடம் முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஒரே நேரத்தில் 5 கைதிகளை சந்திக்க தற்போது அனுமதி அளிக்கப்படும் என்ற ஒரு விவரத்தை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கைதிகளை சந்திக்க வரக்கூடிய பெண் வழக்கறிஞர்களுக்கு கழிப்பிட வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது செய்யப்பட்டுள்ள கழிப்பிட வசதிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நீதிபதிகள் வட மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறை வசதிகள் சிறப்பாக தான் இருக்கிறது என்பதனையும் தெரிவித்து சிறை அதிகாரிகளை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றனர். பவித்ரா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா. you